இன்றைய சிந்தனை. ஆன்மீகம் நமக்கு ஒரு அற்புதமான வரம். நாங்கள் இறைவனை அன்றாடம் வழிபடுகின்றோம். எமது காரியங்களை சரியாக செய்கின்றோம். எமது அன்றாட வாழ்வியலிலே ஒரு அட்டவணை போட்டு வைத்திருப்போம். அந்த அட்டவணைப்படி தான் நாம் எல்லோரும் இயங்கிக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அட்டவணை இருக்கும். அது தவறாத ஒரு செயல்பாடாக நடந்து கொண்டிருக்கும். காலை எழும்புவது, காலை கடன்களை முடிப்பது, இறை வழிபாடு செய்வது, தொழில் சார்ந்து செல்வது என்று தொடர்ந்து எங்களுக்கு அந்த அட்டவணைப்படி நாங்கள் இயங்கிக் கொண்டிருப்போம். அந்த அட்டவணை ஒரு நாட்களிலோ 2 நாட்களிலோ எங்களுக்கு திடீரென நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும். உடல் உபாதைகள் மூலமாகவோ அல்லது வேறு திடீர் பிரச்சனைகள் மூலமாகவோ அல்லது வேறு சிக்கல்கள் மூலமாகவோ எங்களுடைய நாளாந்த வாழ்வியலுக்கு ஒரு தடை வந்துவிடும். அந்த தடைகள் வருகின்ற பொழுது மனம் குழப்பம் அடைந்துவிடும். நாங்கள் சரியாக ஒரு சராசரி மனிதர்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய இயக்கத்துக்குள்ளே, எங்களுடைய நடைமுறைக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் குழம்பி விடுகின்றோம், மன கஷ்டப்படுகின்றோம். என்ன செய்வதென்று தெரியாமல் நாங்கள் விழித்துக் கொள்ளுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்றோம். அந்த நேரங்களிலே பதட்டம், கோபம், சீற்றம் என்று எங்களை அறியாத பல விடயங்கள் எங்களுக்குள்ளே வந்துவிடும். இது எங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மைகளை எல்லாம் அறுத்தெறிந்துவிடும். நாங்கள் யாரை கண்டாலும் கோபப்படுவதும் பேசுவதும், நமது தொழிலை சரியாக செய்ய முடியாமல் தடை வந்துவிட்டது என்று ஆத்திரப்படுவதும், நமது அன்றாட வாழ்வியலிலே குழப்பம் வந்துவிட்டது என்று சஞ்சலப்படுவதும், எரிச்சல் படுவதும், இப்படியாக நமது சிந்தனைகளை ஒரு சீர்நிலைக்கு இல்லாமல் பண்ணுகின்ற செயல்பாடு வந்துவிடுகிறது. இது அடிக்கடி ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகின்ற இயல்பு. இந்த நிகழ்வுகள், இந்த இயல்புகளை நாங்கள் ஒருபோதும் எங்களுக்குள்ளே வரவழைக்கக்கூடாது. இன்பம், துன்பம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அப்பொழுது எங்களுக்கு ஒரு சிரமம் வருகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். அது எதனால் வந்தது என்பதை ஆராய்ந்து அடுத்த முறை அப்படி ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு எம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்குரிய வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும். நாம் இன்னொருவரை பேசுவதனாலோ, இன்னொருவரை திட்டுவதனாலோ, இன்னொருவருக்கு துன்பம் கொடுப்பதனாலோ எங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிடப் போவதில்லை. எங்களுக்கு வருகின்ற கோபமும் அதற்குரிய வெளிப்பாடும் இன்னொருவர் மனதை வேதனைப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் திருப்திப்பட முடியாது. ஏனென்றால் இன்னொருவரை திட்டி தீர்த்துவிட்டால் எங்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றால் அது ஏற்றுக்கொள்ளலாம். அது தீரப்போவதில்லை. எங்களுக்குரிய பிரச்சனை என்ன என்பதை நாம் முதலிலே கண்டுகொள்ள வேண்டும். அதற்கேற்றாற்போல் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு, முக்கியமான பிரச்சனை. இதற்குள்ளே மனிதன் முதலிலே வர வேண்டும். நம்மை நாம் சீர் செய்து கொள்ளுகின்ற அந்த பக்குவத்துக்குள்ளே வந்தால்தான் பல விடயங்களிலிருந்து நாங்கள் நிம்மதியாக, சௌகரியமாக, மகிழ்வாக வாழ முடியும். நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு